அனைவருக்கும் வணக்கம். இந்த பேக் தான் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா, இந்த பேக் நான் இப்போ ரெடி பண்ணிட்டேன். அதில் நான் என்ன பண்ணேன்னா, கைப்பிடி வச்சு இந்த பேக் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்றத மட்டும் லாஸ்ட் வீடியோவில் நான் போடலை. அதை நான் வந்து நான் இப்போ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ மேக்ஸிமம் எல்லாமே நான் கைப்பிடி வச்சுட்டேன். கைப்பிடி வைக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்படி தான். இப்படி துணியை 2ஆ மடக்கி எடுத்து வெட்டிக்கிட்டு, இதுலேருந்து 1½ இன்ச்சு அளவு டேப் அளவு 1½ இன்ச்சு அளவு இங்கே வச்சுட்டு, இந்த 1½ இன்ச்சிலேருந்து இந்த பக்கம் மேலேருந்து 1 இன்ச்சு அளவு கோடு போட்டுக்கிட்டேன். அதுலேருந்து தான் இந்த கைப்பிடியை இந்த பக்கம் தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் இங்கேருந்து 1½ இன்ச்சு வச்சு இதுவும் அதே தான் மேலே கீழே 4 பக்கம் அதே மாதிரி பண்ணிவிட்டு, இது சதுரமாகவே ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த பேக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பேக் தான் ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு இது நான் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. இந்த கோடு இருக்கு பார்த்தீங்க, இது வந்து இப்படி 2ஆ மடிக்கிறோம் இல்லையா? இது 2ஆ மடிக்கிறோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல ஒரு அமுக்கி இருக்கும் இல்லையா? இப்போ இந்த கோடு வந்து இந்த கேமராவில் வீடியோ எடுத்துக்கும்போது அது தெரியல. ஏன்னா உள்ளுக்கு இருந்தாலும் நிழலாக இருந்துச்சு. இந்த கோடை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை நான் வந்து சொல்கிறேன் எப்படின்ட்டு. இப்போ நான் கைப்பிடி அடிச்சிட்டேன். அடித்து முடிச்சுட்டு கைப்பிடி இந்த பக்கம் உள்பக்கம் இது உள்பக்கமே அடிச்சதுனால நான் உள்பக்கம் அப்படியே திருப்பிக்கிட்டேன். இப்போ இந்த ஓரத்தை நான் தைக்கிறேன். இப்போ தைச்சிட்டு இப்படி வந்துட்டேன். வந்து இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடம் ஒரு கத்திரியாவது டிம்மராக வச்சு இப்படி 2 தடவை இழுத்து விட்டுக்குங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள சுருங்கல் இருக்கும். அதை இழுத்து விட்டுட்டு இதை பிடிச்சிட்டு இப்படியே போயிருங்க. இப்போ அதே தான். இது கரெக்டாகவே வச்சுக்கிட்டு தைச்சிக்கணும். ஒரு கத்திரியை வச்சே பண்ணுங்க. அப்போ தான் உள்ளு அளவு உள்ளு இழுவலிருந்து வரும். இப்போ நான் இப்போ பை தைச்சிட்டேன், ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த உள்ளுக்கு ஒரு கோடு சொன்னேன் இல்லையா? இப்போ உள்ளுக்கு ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா? அந்த மடிப்பு கோடுன்றது. அது பேர் மடிப்பு கோடு. இப்போ அந்த மடிப்பு கோடில் இது போய் நேராக போய் இப்படி போய் சேரணும், ஒட்டணும். மடிப்பு கோடை காட்டி இப்படி கிராஸ் அந்த மடிப்பு கோடை காட்டி இந்த பக்கம் இப்படி திரும்பிடக்கூடாது, இந்த பக்கம் திரும்பிடக்கூடாது. இந்த இடம் இருக்கு இல்லையா? இந்த மடி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இப்படி மடிப்பு கோடை காட்டி தாண்டிடாம இந்த பற்றி உங்களுக்கே தெரியுது. இப்போ தெரியுதான்னு பாருங்க. இங்கே இருக்கு மடிப்பு கோடு, ஆனால் இது இப்படி திரும்பி இருக்கு. அதனால தான் என்ன சொல்கிறோம்னா, இந்த இடத்த இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த மடிப்பு கோடுக்கு நேராக பாருங்க, நேராக இருக்கா? அதே மாதிரி தான் வைக்கணும். இல்லைன்னா இந்த இது கிராஸுக்கு திரும்பிக்கணும். இந்த இதுவும் அந்த மடிப்பு கோடும் நேராக இருக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு இதுலேருந்து 2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிடுங்க. இதுலேருந்து 2 இன்ச்சில் ஒரு மார்க்கு பண்ணிக்கிட்டு இந்த டேப் இருக்கு இல்லையா? இந்த டேப்பை கரெக்டாகவே இப்படியே கூட வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு கோடு போடுங்க. இப்போ இதை வந்து இதை தான் ஸ்டிச் பண்ணுங்க. இப்போ இதை பண்ணிட்டேன். இப்போ பண்ணிவிட்டு ஒரு வெட்டு வெட்டிடுங்க. கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாகவே வச்சு ஒரு வெட்டு வெட்டிடுங்க. இப்போ அதே மாதிரி தான் இந்த பக்கமும். ஏன்னா அந்த மடிப்பு தான் கொண்டு போகணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். இல்லைன்னா பையி திருகலா மாதிரி வந்துடும். அதுக்காக தான் அந்த மடிப்பு. முடிஞ்ச அளவு இன்னும் 2 தையல் போட்டுக்கலாம். அப்பதான் நல்லா இருக்கும்.
இப்போ இந்த பை முடிஞ்சுச்சு. இப்போ அதை எப்படி அப்படியே உள் பக்கம் கொடுத்து இப்படியே திருப்புறேன். நல்லா கையை வச்சு அப்படி செய்யுங்க. சரிங்களா? பை ரெடி ஆயிடுச்சு. 1050 பேக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஒன்றுமே இல்லை. இந்த மடிப்புக்கு நேரம் அப்படி ஒரு மடிப்பு வச்சுக்கிட்டு இது எண்டில் அப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் மடிப்பு மேல் மடிப்பு வச்சு எண்டில் வச்சு சும்மா ஒரு அமுக்கு அமுக்கிட்டு இந்த இடத்த இப்படி இழுத்து விடுங்க. இப்போ இந்த மடிப்பு இருக்குல்லையா, இந்த மடிப்பை ஒரு அமுக்கு இதை எடுத்துட்டு ஒரு அமுக்கு இப்படி வச்சுக்கோங்க. அதை நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு மடிச்சு விட்டோம். மடிச்சு விட்டுட்டு இப்படி எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த மடிப்புக்கு பைய அழகாக வந்துடும். இதை நல்லாவே வச்சுக்கலாங்க. ஒரு 1050 ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு வெத்தலை பாக்கு, தேங்காய் பழம் இது எல்லாமே வச்சு கொடுக்கலாம். இது 1050 ஒரு நல்ல அருமையான ப்ராடக்ட்டு. இது யாராவது செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.